நீலகிரியில் வாழும் பழங்குடியின மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக விளங்கும் விவசாயம், கால்நடை வளர்ப்பு உள்ளிட்டவை தற்போது சவால்களை சந்தித்து வருவதால் அவர்களின் வேலை வாய்ப்பு முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் பிழைப்பு தேடி ஊரை காலி செய்து வெளியேறி வருகின்றனர். அதன்படி குன்னூர் அருகே உள்ள மூப்பர்காடு கிராமத்தில் மட்டும் 25 குறும்பர் இன குடும்பங்கள் பிழைப்பு தேடி கேரள மாநிலத்திற்கு இடம்பெயர்ந்துள்ளன. தற்போது இந்த கிராமத்தில் 45 குடும்பங்கள் மட்டுமே வசிக்கின்றன. ஒரு 25 குடும்பம் வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளியேறி எல்லாம் போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 45 குடும்பம் இங்கே இருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கோம், தவித்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அரசு மூலியமாக ஏதோ ஒரு தொழில் உதவி செஞ்சு எங்களை மேலே கொண்டு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி அரசாங்கம் எங்களுக்கு செய்யணும். வேலைவாய்ப்பு இல்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும் கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாதது இடம்பெயர்வதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. சாலை, வீடு, கழிப்பிடம் என எந்த வசதியும் இல்லாமல் வாழும் சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். கல்வி மற்றும் மருத்துவமனை வசதிகளும் பழங்குடிகளுக்கு எட்டாக்கணியாகவே உள்ளது. பாத்ரூம் குழி எடுக்க சொன்னாங்க, குழி எடுத்தோம். மண் வாரி வைக்க சொன்னாங்க, அதுவும் நாங்களே வண்டி வாடகை கொடுத்து கொண்டு வந்து இங்கே மணலில் இறக்கியாச்சு. குழியில் மழை வந்தால் தண்ணி அப்படியே நிற்கிதுங்க. பின்பக்கம் பார்த்தா செவுரு இடிஞ்சு உழுகுது. எந்த இதுவும் இல்லைங்க சார். மூப்பர்காடுங்கிற ஆதிவாசி கிராமம் ரொம்பவும் பின்தங்கி உள்ளது. என்னன்னு பார்த்தா பொருளாதார சூழ்நிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, வீடு வசதி, அடிப்படை வசதிகள் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அந்த காரணத்துக்காக இங்கேருந்து இடம்பெயர்ந்து கேரளா மாநிலத்துக்கு முள்ளிங்கிற இடத்துக்கு இடம்பெயர்ந்துட்டாங்க. இன்னும் இருக்க 42 குடும்பமாவது இங்கேயே வாழணும் அப்படின்னா அடிப்படை வசதியை கவர்மெண்ட் கொஞ்சம் எடுத்து செய்யணும். பழங்குடியின மக்கள் ஊரை காலி செய்வதால் அவர்களது பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவையும் அழியக்கூடிய சூழல் இருக்கிறது. இதை அரசு கவனத்தில் கொண்டு அவர்களின் நலன் காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம்.